பரிகார ஸ்தலங்கள் பகுதியிலே நாம் காசி ராமேஸ்வரம் என்னும் தலைப்பிலே இப்பொழுது சில அபூர்வ தகவல்களை எல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். நேற்றைய நிகழ்ச்சியிலே காசிக்கு யார் வேண்டுமானாலும் போகலாம் என்பதை பற்றி சொன்னேன். ஏன்னா நிறைய பேருக்கு அது ஒரு சந்தேகம் இருக்குது. சார், கடமைகளை எல்லாம் முடிச்சுட்டு போகணும்னு சொல்கிறாங்களே, தந்தை இல்லாதவர்கள் தான் போகணும்னு சொல்கிறாங்களே அப்படின்றாங்க. அப்படிலாம் ஒன்றும் இல்லை, அப்பாவையும் சேர்த்து கூப்பிட்டு போங்க. எல்லாரும் போகலாம், எல்லா வயசுலேயும் போகலாம். திருமணம் ஆனவர்கள் ஆகாதவர்கள் எல்லோருமே காசிக்கு போய்விட்டு வரலாம். தந்தை இருப்பவர்கள் இல்லாதவர்கள் எல்லோருமே போகலாம். குடும்பத்தோடு சேர்ந்தும் போகலாம், அல்லது தனியாகவும் போகலாம், அல்லது நண்பர்களை அழைத்து கொண்டும் போகலாம். எப்படி வேண்டுமானாலும் காசிக்கு போகலாம். ஃபஸ்ட்டு பாயிண்ட். ரெண்டாவது, காசியில் எந்தெந்த இடங்களை பார்க்க வேண்டும் அப்படிங்கிற இந்த கோவில் பட்டியல் நான் கொடுக்குறேன். எழுதி வச்சுங்க, இல்லைனாக்க ரெக்கார்ட் பண்ணி வச்சுங்க ஃபோனில். காசியில் பார்க்க வேண்டிய கோவில்கள்: சிந்தாமணி விநாயகர் கோவில், கேதாரீஸ்வரர், சக்கரலிங்கேஸ்வரர், அந்த லிங்கத்துக்கு மேலே ஒரு ஸ்ரீசக்கரம் இருக்கும், சிவனோடு அம்பாள் சேர்ந்து இருப்பதாக ஐதீகம். அதுதான் சக்கரலிங்கேஸ்வரர். அது ஹனுமான் காட்டிலே ஒரு சந்து உள்ளே இருக்குது. இப்போ அது ஒரு வீடு மாதிரி இருக்கும் வெளியிலேன்னு பார்க்குறதுக்கு. முத்துசுவாமி தீட்சிதருக்கு அவருடைய குருநாதர் ஸ்ரீவித்யா உபாசனை பற்றிய ரகசியங்களை எல்லாம் எடுத்து சொன்ன இடம், உபதேசம் பெற்ற இடம். சிதம்பரநாத யோகி என்னும் மகான் முத்துசுவாமி தீட்சிதரை காசிக்கு அழைத்து சென்று அங்கே அவருக்கு அனைத்து உபாசனா மார்க்கங்கள் பற்றிய உபதேசங்களும் செய்து பல வருடங்கள் கூடவே தங்க வைத்து கொண்டு எல்லா மந்திர சாஸ்திரங்களையும் அவருக்கு கற்றுக் கொடுத்தார். முத்துசுவாமி தீட்சிதர் உபதேசம் பெற்ற இடம். அவருடைய குருநாதர் பிரதிஷ்டை செய்ததுதான் சக்கரலிங்கம். சிதம்பரநாத யோகியால் பிரதிஷ்டை செய்யப்பட்டது. முத்துசுவாமி தீட்சிதர் பூஜை செய்து கொண்டிருந்தார் அங்கே. காசியிலே சில வருடம் அங்கே தங்கியிருந்தார். அப்பொழுது முத்துசுவாமி தீட்சிதர் பூஜை செய்த சிவலிங்கம் தான் சக்கரலிங்கேஸ்வரர். நாலாவதாக திலபாண்டேஸ்வரர். பொதுவாக எள்ளு தண்ணிலாம் தர்ப்பணம் பண்ணுறதுக்கு தான் நம்ம ஊற்றுவோம். கையில் எள்ளு எடுத்துக்கிட்டு அப்பா இல்லாதவங்க தர்ப்பணம் பண்ணுவாங்க. தண்ணியை ஊற்றிட்டு வலது கையால் இப்படி மறித்து ஊற்றுவாங்க எள்ளு தண்ணி. ஆனால் கோவிலில் சிவனுக்கு தலையில் எள்ளை போட்டு தண்ணியை ஊற்றுறத அங்கே ஒண்டி தான் பார்க்க முடியும். திலபாண்டேஸ்வரர்னு பேர். அவருக்கு பேர் திலம்னா எள்ளு. அந்த எள்ளை சாமிக்கே போட்டு பிரார்த்தனை பண்ணிக்குவாங்க. நாம் முன்னோர்களுக்கு செய்கின்ற கர்மா சரியாக செய்தோமா இல்லையோ தெரியாது. அதற்கான பலன் நமக்கு கிடைக்க வேண்டும் என்பதற்காக, முன்னோர்களின் ஆசி கிடைப்பதற்காக அந்த சிவபெருமான் கோவிலிலே போய், காசியில் இருக்குது திலபாண்டேஸ்வரர்னு பேர், அந்த கோவிலுக்கு போய் கையில் வாசலில் எள்ளு போட்டெலாம் விற்பாங்க. அந்த கோவில் வாசலில் வில்வமும் விற்பாங்க. வில்வத்தை எடுத்துகிட்டு போய் போட்டு அங்கேயே உள்ளே சன்னதியிலே குழா வச்சுருக்காங்க. இப்போது நல்லா கங்கையிலேருந்து மொண்டு எடுத்துகிட்டு போகணும் தண்ணி. இப்போ அங்கேயே குழா வச்சுருக்காங்க. அந்த குழாயிலே தண்ணியை பிடிச்சி எள்ளையும் தண்ணியும் தலையில் ஊற்றணும் அவருக்கு, அந்த சிவனுக்கு. அப்படி ஊற்றினா முன்னோர்களுடைய ஆத்மா சாந்தி அடையும். திலபாண்டேஸ்வரர். அஞ்சாவதாக மிருத்யு ஜெய ஈஸ்வரர், மிருத்யுஞ்சயேஸ்வரர். யமனை வெற்றி கொண்டவர். காசியில் இதெல்லாம் முக்கியமான கோயில்கள். தென்னிந்தியாவிலே திருக்கடையூர் ரொம்ப பிரபலம். அபிராமி அம்மன் உடனுரை அமிர்த கடேஸ்வரர் கோவிலிலே போய் நாம் பிரார்த்தனை செய்து கொண்டு நம்மளுடைய பிறந்த நாள் வரும் தினத்திலே அங்கே ஏகாதச ருத்ரம், மிருத்யுஞ்சய ஹோமம், ஆயுஷ் ஹோமம், நட்சத்திர தேவதா ஹோமம் இதெல்லாம் பண்ணிட்டு வரோம். இந்த மாதிரி வடநாட்டிலே காசியிலே இருக்கின்ற மிருத்யுஞ்சயேஸ்வரர் கோவிலிலே தினசரி நிறைய பேர் வந்து அவர்களுடைய ஜென்ம நட்சத்திர நாளிலே மணி விழா, பவள விழா, முத்து விழா, சஷ்டியப்த பூர்த்தி, பீமரத சாந்தி, சதாபிஷேகம் போன்றவற்றெல்லாம் அங்கே செய்து கொள்கிறார்கள். இதே புராணம் தான் அங்கேயும் சொல்லப்படுகிறது. காலனை காலால் உதைத்த விரான். வடநாட்டு திருக்கடையூர்னு சொல்லலாம் அதை. அந்த மிருத்யுஞ்சயேஸ்வரர் கோவிலுங்கிறது வந்து நீங்கள் காலபைரவர் கோவிலேன்னு வெளியே வந்த உடனே லெஃப்டில் திரும்பி நேராக போனால் 1 கிலோமீட்டர் அங்கே தான் போய் முட்டும். காலபைரவர் கோவில் தரிசனம் பண்ணிவிட்டு வெளியில் வந்த உடனே மெயின் ரோடுக்கு வரணும். சந்து உள்ளேருந்து மெயின் ரோடுக்கு வந்து நின்றுட்டு மிருத்யுஞ்சயேஸ்வர் டெம்பிள் எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா சொல்லிடுவாங்க. யமபயம் நீங்குவதற்காக, ஆயுள் விருத்திக்காக, ஆயுள் நீட்டிப்புக்காக வணங்கப்படுகின்ற ஒரு கோவில் அது மிருத்யுஞ்சயேஸ்வரர் கோவில். அது காசியிலே இருக்கிறது. மங்களா கௌரி அப்படின்னு ஒரு கோவில் இருக்குது. ஒரு சின்ன சந்து உள்ளே போனால் கங்கை கரை ஓரத்திலே மங்களா கௌரி கோவில்னு ஒன்று இருக்கும். அது செவ்வாய் தோஷம் நீங்குகின்ற கோவில், திருமண தடையை போக்குகின்ற தலம். அங்கே போய் வேண்டிட்டு வந்தால் உடனே கல்யாணம் ஆகும். அங்கே போன உடனே திருமணம் ஆகாதவர்கள் இந்த பூசாரியிடம் சொன்னால் அவர் உடனே அதற்கான ஒரு ஆசீர்வாத மந்திரத்தை சொல்லி நமக்கு பிரசாதத்தை கொடுப்பார்.
சீக்கிரம் விவாகம் நடக்க வேண்டும் என்பதற்காக. ஆகவே மங்களா கௌரி கோவில், சிந்தாமணி விநாயகர் முதல்ல சொன்னேன், அடுத்தது கேதாரீஸ்வரர், அதுக்கப்புறம் சக்கரலிங்கேஸ்வரர், அதுக்கப்புறம் திலபாண்டேஸ்வரர், அதுக்கப்புறம் மிருத்யுஞ்சயேஸ்வரர், அதுக்கப்புறம் மங்களா கௌரிக்கு வந்திருக்கேன். இப்போ 6வதா. பிரதான கோயில்களுக்கு போவோம். டுண்டி கணபதி, விஸ்வநாதர் கோவிலுக்கு போவதற்கு முன்னால் இருக்கின்ற ஒரு சின்ன விநாயகர் டுண்டி கணபதினு பேர். அந்த ஊரில் எல்லா பிள்ளையாருக்கும் 3 கண். முக்கண் என்பது சிவபெருமானை குறிப்பது. ஆனால் அங்கே இருக்கின்ற விநாயகர் எல்லாமே சிவாம்சமாக தான் இருக்கும். எல்லாமே 3 கண் உடைய பிள்ளையார் தான். சிந்தாமணி கணபதிக்கு 3 கண். டுண்டி கணபதி அப்படின்னு இருக்குது. அந்த டுண்டி கணபதியும் 3 கண் உடைய பிள்ளையார் தான். அதை தாண்டி தான் விஸ்வநாதர் கோவிலுக்குள்ளே போகணும். டுண்டி கணபதியை தாண்டி போனோடனே வலது பக்கத்திலே சனீஸ்வரர் சன்னதி தனியாக இருக்கும். பெரிய திருமேனி சனீஸ்வர பகவான். சனீஸ்வரர் காசிக்கு வந்து விஸ்வநாதரை தரிசனம் செய்துதான் நவகிரக பதவி அடைந்தார் என்று புராணம் சொல்கிறது. சனீஸ்வரன் சிவபெருமானை வழிபட்ட தலங்களிலே மிக முக்கியமானது காசி விஸ்வநாதர் கோவில். நவகிரகங்களாலும் வழிபடப்பட்ட ஈஸ்வரன் காசி விஸ்வநாதர். ஆகவே டுண்டி கணபதி தாண்டி போனால் வலது பக்கத்திலே சனீஸ்வரர் கோவில், அதை தாண்டி சிறிது தூரம் சென்றவுடனே பிரதான கோவிலான விஸ்வநாதர் கோவிலுக்கு நாம் சென்று விடுவோம். விஸ்வநாதரை நம்மளே தொட்டு கண்ணில் ஒத்திக்கலாம், தொட்டு கும்பிடலாம். அந்த ஊரில் அது ஒரு சௌரியம். இங்கெல்லாம் கோவிலுக்கு போனால் நம்ம அர்ச்சனை தட்டு கொண்டு போய் கோவிலில் பூஜை பண்ணுறவர்கிட்ட தான் கொடுப்போம். அவர் தான் எடுத்துகிட்டு போய் உள்ளே போய் பூஜை பண்ணிவிட்டு நமக்கு பிரசாதம் கொண்டு வந்து கொடுப்பாங்க. நம்ம அப்படியே எட்டி பார்த்துக்கிட்டு சாமியை வந்து தரிசனம் பண்ணிட்டு இருப்போம். அங்கே அப்படி இல்லை. விஸ்வநாதரை நம்ம கட்டி பிடிச்சிட்டு விச்சுன்னு கொஞ்சலாம். அவ்வளோ ஒரு அன்னோன்யமாக இருக்கும் அங்கே. அந்த ஒரு பக்தி அந்த ஊரில் மிக அற்புதமான ஒரு விஷயம். அந்த சிவலிங்கத்தை ஆற தழுவி ஆலிங்கனம் செய்து நாம் வழிபடலாம். மூலவர் விஸ்வநாதரை நம்மளே போய் தொடலாம், கட்டி பிடிச்சிக்கலாம். இந்த விஸ்வநாதர் கோவில் தான் ரொம்ப முக்கியமான கோவில். காசி விஸ்வநாதர். காசிக்கு எதுக்கு போகிறோன்னா விஸ்வநாதர் தரிசனம் பண்ண தான் போகிறோம். விஸ்வநாதரை யார் வேணாலும் போய் தரிசனம் பண்ணலாம். அதுக்கு வந்து கடமைகளை முடிக்கணுமா, குழந்தைக்கு கல்யாணம் ஆகலை, பொண்ணு இருக்கா கல்யாணத்துக்கு, காசிக்கு போகிறேன் அப்படின்லாம் யாரும் கேட்டாங்கன்னா காதிலே வாங்கிக்காதீங்க. எல்லாரும் குடும்பத்தோடு வந்து பார்க்கலாம். அதில் எந்த தவறும் கிடையாது. யார் வேண்டுமானாலும் வரலாம். காசியை பற்றிய மேலும் சில தகவல்கள், ராமேஸ்வரத்தை பற்றிய தகவல்கள் நாளை நிகழ்ச்சியிலும் தொடரும். உங்களிடமிருந்து இப்பொழுது விடைபெற்றுக் கொள்வது உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் ஹரிகேசநல்லூர் வெங்கட்ராமன், நங்கநல்லூர். வணக்கம்.